கேள்வி பார்வையாளருக்கு வணக்கம். இந்த நேர்காணலில் நாம் சந்திக்க இருக்கும் சிறப்பு விருந்தினர் தமிழ் புலிகள் கட்சியின் மாநில செய்தி தொடர்பாளர் முத்துக்குமார் அவர்கள். வணக்கம். வணக்கம். டாஸ்மாக்ல ஊழல் நடந்திருப்ப அமலாக்கத்துறை பல்வேறு இடங்கள்ல சோதனை நடத்துறாங்க. அதனுடைய ஒரு பகுதியை சென்னையில பல்வேறு இடங்கள்ல சோதனை நடத்துறதுனால உதயநிதி அவர்களை குறிவைத்து இந்த சோதனையாக நடைபெறுவதாக பல்வேறு நபர்கள் குறிப்பாக பார்த்தோம்னா அரசியல் விமர்சனம்லாம் கருத்து சொல்லிட்டு வராங்க. இந்த தமிழ்நாட்டுக்கான தேர்தல் இன்னும் ஒரு 10 மாதங்கள் இருக்கக்கூடிய சூழல்ல இந்த மாதிரியான சோதனை என்பது திமுக முடக்கிறதுக்கான ஒரு வாய்ப்பா இருக்கும் அப்படின்ற மாதிரியான பல்வேறு கருத்துக்கள் வைக்கிறாங்க. அந்த சம்பவத்தை நீங்க எப்படி பாக்குறீங்க? அதாவது ஆர்எஸ்எஸ் உடைய அணிதான் பாஜக. பாஜகவுக்கும் பல அணிகள் இருக்கு. விவசாய பிரிவு அணி இருக்கும், தொழிலாளர் அணி இருக்கும், இளைஞர் அணி இருக்கும், இப்படி பல பிரிவுகள் இருக்கும். அது மாதிரி ஒரு பிரிவு தான் அமலாக்கத்துறை பிரிவு அணி. அது ஒரு பாஜகவுடைய அணி தான், இடி. அப்படி தான் தொடர்ச்சியாக பார்த்தீங்கன்னா அது ஒவ்வொரு மாநிலங்கள்லையும் தேர்தல் நடக்கும்போது இவங்க 2014 ஆட்சிக்கு வந்ததுக்கு பிறகு அந்த மாநிலத்தில் யார் ஆளுங்கட்சியாக இருக்காங்களோ அல்லது இவங்களுக்கு எதிராக எதிர்கட்சியாக யார் இருக்காங்களோ அவங்களுக்கு எதிராக இந்த ஈடியை பயன்படுத்துகிறாங்க. இதுதான் ராஜஸ்தானுடைய தேர்தல் காலகட்டங்கள்லையும் இதுதான் நடந்துச்சு. ஆந்திராவிலையும் சரி, இப்போ தமிழ்நாட்டிலையும் சரி. அடுத்து 2026 தேர்தலுக்கு முன்னோட்டமாக பார்த்திங்கன்னா நம்முடைய முதல்வர் அவர்களை துணை முதல்வர் அவர்களையும் இழிவுபடுத்தும் நோக்கத்தோடு, இன்னும் சொல்லப்போனால் சில அமைச்சர்களையும் இழிவுபடுத்தும் நோக்கத்தோடு தான் இவங்க இந்த ஈடியை பயன்படுத்துகிறாங்க. இது ஒரு தேர்தலுக்காக இவங்க அணியை பயன்படுத்துகிறாங்க. இது அவங்களுடைய அணியை தேர்தலுக்கு எதிராக பயன்படுத்துகிறாங்க. முழுக்க முழுக்க அரசியல் உள்நோக்கத்தோட செய்யப்படக்கூடிய இல்லை. ஈடியை தனியாக செயல்படக்கூடிய ஒரு அமைப்பு தானே? இல்லை, அது அப்படி சொல்லப்படுது. ஆனால் அது உண்மை இல்லை. ஏன்னா பாஜக வந்ததுக்கப்புறம் ஈடியை அவர்களுக்கு தேவைக்கு தான் பயன்படுத்துகிறாங்க. அதுக்கு நம்ம நிறைய உதாரணங்கள் சொல்ல முடியும். இப்போ தமிழ்நாடு அரசில் பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம செந்தில் பாலாஜி அவர்களை கைது செய்ததாக இருக்கட்டும், இப்போ இந்த விஷயமா இருக்கட்டும், இப்போ விஷாகன்னு சொல்லி எம்டியை நீங்கள் அவர் மீது அவர் மேலே ஒரு வழக்கு 1000 கோடி அப்படின்னு சொல்லி நீங்கள் இந்த செய்தியை முதல்ல யார் வெளியிடுறாங்கன்னா அண்ணாமலை வெளியிடுறாரு. அப்புறம் இவருங்க சொல்கிறாங்க, அப்புறம் ஊடகங்களில் வருது. அப்புறம் பார்த்தீங்கன்னா ரைடு போகிறாங்க. ரைடு விசாகன் நேரடியாக விசாகன் நேரடியாக களத்துக்கு அங்கே அமலாக்கத்துறை அதிகாரிகளை சந்திக்கிறாரு. அவர் சில விஷயங்களை செய்திகளை பதிவு செய்கிறாரு. அதுக்கப்புறம் நீதிமன்றத்துக்கு போகிறாங்க. நீதிமன்றத்தில் பார்த்தீங்கன்னா இதுக்கு தடை கேட்குறாங்க. மதுரை சென்னை உயர் நீதிமன்றம் தடை வழங்கலை, இது விசாரிக்கலாம்ன்றாங்க. சரி, இது வழக்கு நடக்குது. இது வரைக்கும் ஈடி எத்தனை பேருக்கு நீங்கள் தண்டனை வாங்கி கொடுத்துருக்குன்னு நினைக்கிறீங்க? பல வழக்குகள் இருக்குது. இது அரசியலுக்காகத்தான் பயன்படுத்துகிறாங்களே தவிர மற்றபடி எந்த விஷயங்களும் கிடையாது. இன்னும் சொல்ல போனால் ஏன் உதயநிதி அவர்கள், துணை முதல்வர் உதயநிதி அவர்கள் குறிவைக்கப்படுகிறாருன்னா, இங்கே இவங்களுடைய அந்த முதன்மை இவர்கள் என்ன இந்து ராஷ்டிரத்தை தான் முதன்மை வச்சுருக்காங்க, இந்துத்துவ கடவுள்களை தான் முதன்மை வச்சுருக்காங்க, சாஸ்திரங்களை தான் முதன்மை வச்சுருக்காங்க, வேதங்கள் இதான் தான் இவங்களுடைய பார்ப்பனியம் தான் இவங்களுடைய முதன்மைன்னு வச்சுங்களேன். அப்போ இதை உடைக்கும் விதமாக அவர் பேசுனது பார்த்திங்கன்னா இந்தியா லெவலில் ட்ரெண்ட் ஆச்சு. சனாதனத்தை டெங்குவை போல் மலேரியாவை போல் அது ஒழிக்கப்பட வேண்டிய ஒன்று அப்படின்ற செய்தியை அவர் பதிவு செஞ்சார். அப்படி அவர் பதிவு செய்யும்போது பார்த்திங்கன்னா அது இந்தியா முழுவதும் எதிரொலிச்சிச்சு. மோடியே போராட்டங்கள்லாம் உதயநிதி அவர்களை பற்றி பேசினார். அமித்ஷா போராட்டங்கள்லாம் உதயநிதியை பற்றி பேசினார். பல சாமியார்கள் உதயநிதியுடைய தலையை கொண்டு வரணும், அதை கொண்டு வரணும், இது கொண்டு வரணும்லாம் பேசினாங்க. இது ஏற்கனவே கலைஞர் காலத்தில் அவருக்கு நடந்தது தான். வேதாந்தின்னு ஒரு வெட்டி சாமியார் வெட்டிப்பயலுக்குன்னு தான் சொல்லணும். அவனை வெட்டிப்பயலுக்கு இப்படி தலையெடுக்கணும், வைக்கணும், இந்துத்துவத்துக்கு எதிராக பேசுறதுனால தலையெடுக்கணும் அப்படி இப்படின்னு சில கருத்து அப்பப்போ இவர்கள் பதிவு செய்வாங்க. அது மாதிரி உதயநிதிக்கு எதிராகவும் அவர் பதிவு செஞ்சாங்க. நேரடியாக மோடியே பார்த்திங்கன்னா பல தேர்தல் பல கூட்டங்களில் போய் உதயநிதி அவர்களுக்கு எதிராக இந்த விஷயங்களெல்லாம் அவர் பதிவு செஞ்சார். அப்படி பதிவு செய்யும்போது அப்போ இவர்களை இந்த திமுக திராவிட முன்னேற்றங்களை பார்த்திங்கன்னா முழுக்க இங்கே பாஜகவுக்கு எதிராக பாஜகவை நோட்டாவை தாண்ட விடாத அளவுக்கு இங்கே வேலை செஞ்சுட்டு இருக்காங்க. அதான் ரொம்ப முக்கியம். அப்போ இவர்கள் என்ன செய்கிறாங்கன்னா தேர்தலுக்காக வெறுமனே ஈடியை பயன்படுத்தி திராவிட முன்னேற்ற கழக அரசை இழிவுபடுத்துவதற்காக, அவமானப்படுத்துவதற்காக ஒரு வழக்கை பதிவு செய்ய போறாங்க. இல்லை, அதற்காக ஒட்டுமொத்தமாக திமுக எந்த தவறு செய்யறேன்னு நம்ம சொல்ல முடியுமா? இல்லை, நம்ம என்ன கேட்குறோம்னா இந்த விவகாரத்தில் நம்ம என்ன கேட்குறோம், நீங்கள் வழக்கு பதிவு செய்கிறீங்க, வழக்கை எதிர்கொள்ள தயாராக இருக்காங்க, நீதிமன்றத்தில் சந்திக்க தயாராக இருக்காங்க. இதை ஏன் நீங்கள் அடுத்தடுத்து நெருக்கடி கொடுக்கணும்னு நினைக்கிறீங்க? தொடர்ச்சியாக பார்த்தீங்கன்னா செந்தில் பாலாஜி அவர்களுக்கு நெருக்கடி கொடுக்குறீங்க, அதுக்கப்புறம் இவருக்கு நெருக்கடி கொடுக்குறீங்க. இப்போ
உதயநிதி அவர்கள் நண்பர்கள் அப்படின்றீங்க. நம்ம ஊடகங்களையும் பார்த்து கேட்குறேன், நிறைய அவங்க போன்ற ஊடகங்களையும் பார்த்துருக்கேன். உதயநிதி நண்பர்கள்னா உதயநிதி அவர்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சினி ஃபீல்டில் இருக்கிறாரு, அரசியலில் இருக்கிறாரு, ஒரு துணை முதல்வராக இருக்காரு, பல்வேறு துறைகளில் அவர் செயல்படுறாரு. அதனால் அவர்களுக்கு பல இடத்துல நண்பர்கள் இருப்பாங்க. உடனே அவருடைய நெருங்கிய கூட்டாளி, நெருங்கிய நண்பர் அப்படின்ற போட்டோ எடுத்துட்டாவே நண்பர் மாதிரியா இருக்கு. அப்படி இப்போ நானுமே அவரோட போட்டோ எடுத்துருக்கேன், நெருங்கிய கூட்டாளி ஆகிட முடியுமா? அப்படி அந்த மாதிரி செய்தியை பரப்பி விட்டு ஒரு, அதாவது எப்படின்னா ஊடகங்களையுமே பாஜக தன்னுடைய கட்டுப்பாட்டில் வச்சிருக்கு. சில ஊடகங்களை வந்து தன்னுடைய கட்டுப்பாட்டில் வச்சு செய்தி அப்படி சொல்றீங்க. பாஜக வந்து திமுக ஊடகத்தை கட்டுப்படுத்தி வச்சிருக்குன்னு சொல்றாங்க. பாஜக தான் ஊடகங்களை கட்டுப்படுத்தி வச்சிருக்கு. அதை இன்னும் சொல்ல போனால் விகடன் மேலே பல்வேறு, இப்போ பிபிசி மேலெல்லாம் ரைடு விடலையா? குஜராத் ஸ்டோரி விஷயத்தில் பதிவு செய்யும்போது பிபிசி மேலே ரைடு விடலையா? அப்போ இது கட்டுப்படுத்துறதுக்கான முயற்சி தானே. அப்போ எதெல்லாம் பயன்படுத்துகிறாங்கன்னு நம்ம தான் கவனிக்கணும். அது மட்டும் இல்லை, 2018 வந்து பார்த்திங்கன்னா அமலாக்கத்துறை இயக்குனரை வந்து சஞ்சய் குமார் மிஸ்ராவை நியமிக்கிறாங்க. 2 ஆண்டுகள் தான் பதவிக்கலாம், 5 ஆண்டுகள் நீடிக்க வைக்கிறாங்க. எந்த நோக்கத்துக்காண்டி? பிபின் ராவத் இருக்கார்ல, அவர் வந்து ஒரு தளபதியாக இருக்கார். அவர் முப்படையுடைய தளபதியாக வந்து பதவி நீட்டிக்கிறாங்க. நம்ம தமிழ்நாட்டை சேர்ந்த சதாசிவம் உச்சநீதிமன்ற நீதிபதி, அவர் வந்து பார்த்தீங்கன்னா கவர்னர் நியமிக்கப்படுகிறார். இது எந்த அடிப்படையில்? இதெல்லாம் ஊழல் இல்லையா? ஏன்னா அவங்க வந்து ஒரு உச்சநீதிமன்ற நீதிபதி. அதே மாதிரி ரஞ்சன் கோகாய் நினைக்கிறேன், அவருக்கு வந்து எம்பி பதவி. இதெல்லாம் ஊழல் தாங்க. இது வெளிப்படையான ஊழல். ஒரு உச்சநீதிமன்ற நீதிபதி அவர் நீங்கள் வழங்கக்கூடிய பதவியை பெறுறாரு. எந்த அடிப்படையில் பெற்றார்? இல்லை நீங்கள் எந்த அடிப்படையில் அவர் கொடுத்தீங்க? உங்களுக்கு அவர் என்ன சகாயம் பண்ணார்? நம்ம கேட்குறோம். இது கேள்வி. ஒரு உச்சநீதிமன்ற நீதிபதியாக இருக்கக்கூடிய சதாசிவம், அவர் தமிழ்நாட்டை சேர்ந்தவர். அவர் வந்து பார்த்தீங்கன்னா கேரளா கவர்னர் நியமிக்கப்படுறாரு. இவங்க தான் தமிழிசையை கவர்னர் நியமிக்கிறாங்க. இவங்க தான் ஆளுநர் ரவியை கவர்னர் நியமிக்கிறாங்க. ஆனால் இவங்க தான் உச்சநீதிமன்ற நீதிபதியை கவர்னர் நியமிக்கிறாங்க. ஒரு முன்னாள் நீதிபதியை சதாசிவத்தை. ரஞ்சன் கோகாய் வந்து உச்சநீதிமன்ற நீதிபதி, அவரும் எம்பி பதவி கொடுக்கப்படுது. இதெல்லாம் எந்த அடிப்படையில் ஏன் கொடுக்குறீங்க? என்ன சகாயம் பண்ணாங்க உங்களுக்கு? அப்போ இந்த பதவி நீட்டிப்புன்றது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தேவையான நபர்களுக்கு நீங்கள் பதவி நீட்டிப்பு செய்கிறீங்க. அப்போ இது நீங்கள் வெளிப்படைத்தன்மையாக இருக்கீங்களா? நீங்கள் நேர்மையாக இருக்கிறீங்களா? நேர்மையாக இல்லை. நேர்மையாக இல்லைங்கிறது தான் அதாவது ஒரு பதவிக்காலம் முடிஞ்ச உடனே அந்த அதிகாரி வந்து ஓய்வு பெற்று அடுத்த கட்டத்துக்கு போகணும். ஏன்னா அடுத்து வெயிட்டிங் லிஸ்ட்டில் ஆள் இருப்பாங்கல்ல. ஏன் அடுத்த தலைமுறைக்கு நீங்கள் வழிவிட மாட்டேங்கிறீங்க? உங்களுக்கு சாதகமாக செயல்படக்கூடியவர்களுடைய பதவி நீட்டிப்பு மட்டும் ஏன் தொடர்ச்சியாக செய்கிறீங்க? இதெல்லாம் அமலாக்கத்துறையிலே வந்துச்சு. அதான் சஞ்சய்குமார் மிஸ்ரானால யாருன்னு உங்களுக்கு தெரியும், சொல்ல வேண்டியதில்லை. அப்போ ஏன் பண்ணுறீங்க இதெல்லாம் பண்ணுறீங்க? ஏன் நம்ம தமிழ்நாட்டில் அங்கி திவாரி ஓடி ஒளியிலையா? லஞ்சம் வாங்கிட்டு ஓடி ஒளியிலையா? இது அமலாக்கத்துறையுடைய அதிகாரி தானே அவர். லஞ்சம் பெற்றாரா இல்லையா? லஞ்சம் பெற்றார். அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா ராஜஸ்தானில் வந்து பேர் வந்து மீனா, அவங்க வந்து ஆண் தான் அவர் வந்து பார்த்தீங்கன்னா அவர் வந்து பார்த்தீங்கன்னா மணிப்பூர் இம்பாலில் இருக்கக்கூடிய ஒரு அமலாக்கத்துறை அதிகாரி. ராஜஸ்தானில் இருக்கக்கூடிய சார்பதிவாக இருக்கக்கூடிய அவருடைய ஒரு நண்பர் மூலமாக இருவரும் சேர்ந்து வந்து பார்த்தீங்கன்னா இந்த நவல் கிஷோர் மீனாவும் அந்த அவருடைய நண்பரும் சேர்ந்து வந்து பார்த்தீங்கன்னா 15 லட்சம் லஞ்சம் வாங்குறாங்க. இது ராஜஸ்தான் ஆன்டி கரப்ஷன் பியூரோவில் வழக்கு பதிவு செய்யப்பட்டிருக்கு. அப்போ அமலாக்கத்துறை அதிகாரிகள் தூய்மையானவர்களா? நம்ம கேட்குறோம், தூய்மையானவர்களா, சுத்தமானவர்களா? மிகப்பெரிய ஊழல்வாதிகள் அவங்களா தான் இருக்காங்க. அப்போ நீங்கள் எதை தூய்மைப்படுத்த பார்க்குறீங்க? உங்கள்கிட்ட இருக்கிற அதிகாரிகள் உட்பட நீங்கள் பதவி நீட்டிக்கிற அனைவருமே குற்றச்சாட்டுக்கு ஆளானவங்க தான். இந்திய அரசியல் சமூகத்தில் பார்த்தீங்கன்னா முன்னாள் செயலாளராக இருந்தவர் இஎஸ் சர்மா. அவர் வெளிப்படையாக எழுதினார், ஒரு கடிதம் எழுதினார். நம்ம பிரதமர் மோடிக்கு வெளிப்படையாக ஒரு கடிதம் எழுதினார். நீங்கள் வெளிப்படைத்தன்மையோடு இருங்க, நீங்கள் நேர்மையாக இல்லை, நீங்கள் நேர்மையாக இருங்க, பொறுப்புணர்ச்சி தான் ரொம்ப முக்கியம், பொறுப்புணர்ச்சி இல்லாமல் இருக்கீங்க, வெளிப்படைத்தன்மை இல்லாமல் இருக்கிறீங்கன்னு வெளிப்படையாக கடிதம் எழுதினார். ஒன்றிய அரசு முன்மாட்சி முதன்மை செயலாளர் அவர் எழுதினார், கடிதம் எழுதினார். முதல்வர் கடிதம் பிரதமர் கடிதம் எழுதினார். அப்போ இவர்கள் தான் ஊழல் ஊற்றுக்கண்ணாவே இருக்கிறாங்க. பதவி நீட்டிப்பு செய்வதன் மூலம் அல்லது ஒரு நீதிபதிகளுக்கு பதவி வழங்குவதன் மூலம் ஊழலின் ஊற்றுக்கண்ணா இருந்துக்கிட்டு நீ வந்து இன்னைக்கு வந்து அரசியல் காரணங்களுக்காக உதயநிதி அவர்களாக இருக்கட்டும் அல்லது மம்தா பானர்ஜியாக இருக்கட்டும், நம்ம பினராயி விஜயன் அவர்களாக இருக்கட்டும், காங்கிரஸ் தலைவர் சோனியா காந்தி அவர்களாக இருக்கட்டும்,
ராகுல் காந்தி அவர்களாக இருக்கட்டும், இவர்கள் மீது எதிர்க்கட்சிகள் மீதெல்லாம் நீங்கள் வந்து எதை பயன்படுத்துறீங்க? ஈடியை தான் பயன்படுத்துறீங்க. எந்த நோக்கத்துக்காக பயன்படுத்துறீங்க? அவர்களை இழிவுபடுத்துவதற்காக, அவர்கள் ஊழல்வாதிகள் என்று மக்கள்கிட்ட பிரகடனம் செய்வதற்காக இந்த வேலையை செய்கிறீங்க. அதுக்கு சில அதிகாரிகளை நீங்கள் பயன்படுத்துறீங்க. அந்த அதிகாரம் உங்களுடைய ஊதுகுழல்களாக இருக்காங்க, அவங்களுக்கு பதவி நீட்டிக்க பண்ணுறீங்க. இந்த சோதனை வந்து இடி அவர்கள் வந்து ஒரு அரசியல் காரணங்களுக்காக தான் பண்ணுறாங்களா? எதிர்க்கட்சிகள் ஆளுடைய மாநிலங்களில் மட்டும்தான் நீங்கள் இதெல்லாம் பண்ணுறீங்க. ஏன் நீங்கள் உத்தரப்பிரதேசில் இடி ஏன் பண்ணலை? அவர் யோகி ஆதித்யநாத் இருக்கார்ல, அவர் மீது நீங்கள் இது வரைக்கும் பண்ணலையே, ஏன் பண்ணலை? மகாராஷ்டிரா சிண்டே செய்யாத ஊழலா? நீங்கள் சிண்டேவை எப்படி பிரிச்சிங்க? எவ்வளோ கொடுத்து பிரிச்சிங்க? சிவசேனாவை ரெண்டாக உடைச்சிங்களே, எந்த அடிப்படையில் உடைச்சிங்க? இதுக்கு எவ்வளோ பணம் பரிமாறப்பட்டது? சிண்டே மீது நீங்கள் இடி ரைடு போச்சா? சிபிஐ விசாரணை நடந்துச்சா? இல்லையே. அப்போ எதிர்க்கட்சி ஆள் மாநிலங்களை மட்டும்தான் நீங்கள் இடி ரைடு பண்ணுறீங்க. செந்தில் பாலாஜி தானே சிறைப்படுத்தப்படுறாரு. இப்போ எடப்பாடி அவர்கள் வந்து புனிதப்படுத்தப்படுகிறாரு. நீங்கள் உங்கள்கிட்ட கூட்டணி சேர்ந்தோடனே புனிதமாயிடுறாரு. உங்கள்கிட்ட கூட்டணியில் இப்போ காங்கிரஸ் கட்சி இருக்கும்போது நீங்கள் இடி வழக்கில் பதிவு செய்கிறீங்க. அதே பாஜக வந்து செலவு செஞ்சிடுறீங்க, நீங்கள் சரி பண்ணிடுறீங்களே. அது மாதிரி எத்தனை பேர்களை நீங்கள் மாற்றிருக்கீங்க. இடி ரைடு என்பது இப்போ சொல்ல போனால் வெளிப்படையாக சொல்லணும்னா செந்தில் பாலாஜி அவர்களையே பாஜக சேர வைப்பதற்கான முயற்சிக்கு தான் நீங்கள் இடி ரைடு போனதாக பதிவு தகவல் இருக்குது. அப்படியே செய்யுங்க. ஏன்னா அவர் அதிமுகவிலிருந்து திமுகவுக்கு போனவர். அவரை எப்படியாவது அங்கேருந்து வெளியேற்றணும். அவர் கொங்கு மண்டலங்களில் திமுக கதராக செயல்படுறாரு, திமுகவுடைய வளர்ச்சிக்கு அவர் பெரும் பங்காற்றுறாரு. எனவே அவரை தூக்கி இது பண்ணணும்னு சொல்லி அவரை நீங்கள் கைது செஞ்சீங்க. அவர் நீதிமன்றத்தில் வழக்கு நடந்துகிட்டு இருக்கும். இன்னும் சொல்ல போனால் இடின்றது வந்து பார்த்தீங்கன்னா குற்றப்பத்திரிகை பதிவு செய்வதற்கு முன்னாடியே அவரை சிறைப்படுத்தலாம் அப்படிங்கிற ஒரு பிரிவு நீங்கள் வச்சுருக்கீங்க. இது அரசியல் பழிவாங்க நடவடிக்கை தான். நீங்கள் யாரை நினச்சா பழி வாங்கிடுவீங்க. நாளைக்கு காங்கிரஸ் வந்தால் இதே இந்த பழிவாங்கல் அவங்க உங்களை நடத்துவாங்க. முதல்ல வந்து ஜனநாயகமாக இருக்கணுங்க. எந்த ஒரு சட்டமாக இருந்தாலும் சரி, அது இடியாக இருந்தாலும் சரி, சிபிஐயாக இருந்தாலும் சரி, மக்கள் விரோதத்துக்கு இருக்கக்கூடாது, ஜனநாயகபூர்வமாக இருக்கணும். அப்புறம் ஜனநாயகத்துக்கு விரோதமாக தான் நீங்கள் இடியை பயன்படுத்துகிறீங்க. இப்போ உதயநிதி அவர்கள் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் பயன்படுத்துகிறீங்க. சனாதனத்துக்கு எதிராக பேசுகிறதுனால தான் நீங்கள் உதயநிதி அவர்களை வந்து இடி, அதாவது உதயநிதியை வந்து இதில் டார்கெட் பண்ணுறீங்க. முதல்வருக்கான டார்கெட் தான், உதயநிதி அவர்களுக்கான டார்கெட் தான் நீங்கள் பண்ணுறது. ஆனால் அவங்க இதுக்கு அஞ்ச போகிறதில்ல. ஏற்கனவே அவர் பலமுறை சொல்லியிருக்காரு, மேடையிலே சொல்லியிருக்காரு, நம்ம இப்போ கூட சமீபத்தோடு சொல்லியிருக்காரு. நீங்கள் மாநில கல்வியில் வந்து பார்த்தீங்கன்னா காவி மையத்தை வேத சாஸ்திரத்தை திணிக்க விட மாட்டோம், எதிர்த்து நிற்போம். இதனால் நீங்கள் எத்தனை ஈடி ரைடு அனுப்புனாலும் சரி அதெல்லாம் அஞ்ச மாட்டோம்னு ஒரு 2 தினத்துக்கு முன்னாடி உதயநிதி அவர்கள் பேசியிருக்காரு. மேடையிலே பேசினா ஈடிக்கும் பயப்பட மாட்டோம், மோடிக்கும் பயப்பட மாட்டோம்னு பேசியிருக்காரு. அதை நீங்கள் வந்து அதான் சொல்லல, ஸ்டாலின் இஸ் டேஞ்சரஸ் மோர் தென் கருணாநிதினு எச்சரிக்கை சொன்னார். இப்போ நம்ம சொல்கிறோம் உதயநிதி இஸ் டேஞ்சரஸ் மோர் தென் கருணாநிதி அண்ட் ஸ்டாலின். எச்சரிக்கையாக இருந்துக்குங்க. சனாதனத்துக்கு எதிராக அவர் இன்னும் வீரியமாக தான் செயல்படுவார். இந்த இடி ரைடுக்குலாம் அவர் பயப்பட போகிறதில்லை. அவர் இன்னும் அரசியல் இன்னும் சொல்லப்போனால் நிறைய மாணவர்களை உருவாக்குறாரு, நிறைய இளைஞர்கள் உருவாக்குறாரு. இந்த பார்ப்பனியத்துக்கு எதிராக, இந்த ஆதிக்கத்துக்கு எதிராக, இந்த உங்கள் காவி மையத்துக்கு எதிராக வந்து இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா திமுகவில் நிறைய ஒரு பிரிவை உருவாக்கிட்டு இருக்காரு. நிறைய பயிற்சி வகுப்பு நடத்திட்டு இருக்காரு, மேடை பயிற்சி, இந்த மாதிரி விஷயங்கள் நிறைய பண்ணிட்டு இருக்காரு. அதனால் நீங்கள் காட்டுற பூச்சாண்டிக்கு அவர் அஞ்ச போட்டியவராக இல்லை, இருக்க மாட்டார் அப்படின்றது தான் நம்ம கருத்து. இந்த மாதிரியான பல்வேறு கருத்துக்களை சொன்னோம். அந்த இடி ரைடை எரியா நம்ம பெருசாக பார்க்கலாம். அதான் சொல்லணும், இடி ரைடு முழுக்க வந்து பார்த்தீங்கன்னா அரசியல் நடவடிக்கை தான், அரசியலுக்காக பயன்படுத்துறது தான். இவங்க பாஜக ஆட்சிக்கு வருவதற்காக மக்களிடம் வந்து பார்த்தீங்கன்னா மக்கள்கிட்ட செல்வாக்காக இருக்கக்கூடிய திராவிட முன்னேற்ற கழகம் போன்ற அரசுகளை வந்து மக்கள்கிட்ட வந்து நீங்கள் இழிவுபடுத்தும் நோக்கத்தோடு, அதாவது சதித்திட்டம் தான், சூழ்ச்சி தான், தந்திரம் தான். இந்த மாதிரி ஒரு நேர்மையான அரசியலை வந்து மோடியால் செய்ய முடியாது. ஏன்னா அவங்க ஜனநாயகமான அரசியல் அவங்க பண்ணலை. அவங்க பண்ணுறது பார்த்திங்கன்னா ஆதிக்க அரசியல் தான். அப்போ அவங்க பண்ணக்கூடிய அந்த அரசியலுக்கு இங்கே இருக்கக்கூடிய தலைவர்களை, பொதுவாக எதிர்க்கட்சிகளை, அது மம்தா பானர்ஜியாக இருக்கட்டும், பினராயி விஜயனாக இருக்கட்டும், நம்ம முதல்வர் அவர்கள் இருக்கட்டும், எங்கெல்லாம் எதிர்க்கட்சிகள் இருக்காங்களோ அங்கெல்லாம் அவர்களுக்கு எதிராக மக்கள்கிட்ட வந்து பார்த்திங்கன்னா இழிவுபடுத்தும் நோக்கத்தோடு இந்த வேலையை செய்கிறாங்க. ஈடி என்பது பாஜகவினுடைய ஒரு அணி. பல துறைகள் அவங்களுடைய அணியை மாற்றிட்டாங்க. நீதித்துறையை தனக்கான அணியை மாற்ற மாற்றுறாங்க. சில நபர்களெல்லாம் எடுத்துக்கிறாங்க. அதான் நம்ம சொல்கிறோம்ல, இப்போ சஞ்சய்குமார் மிஸ்ரா ஏன் நீங்கள் பதவி நீட்டிப்பு பண்ணுறீங்க, பிபின் ராவத்தை நீங்கள் ஏன் பதவி நீட்டிப்பு பண்ணுறீங்க? அப்போ இதெல்லாம் எந்த நோக்கத்துக்காக பண்ணுறீங்க? இதெல்லாம் ஊழல் மயம் தான் சொல்கிறோம். நம்ம நீங்கள் ஒரு பதவி நீட்டிப்பு பண்ணுறதோ, ஒருத்தருக்கு பதவி சகாயம் பண்ணுறதோ ஒரு ஊழல் மயம், அது ஊழல் தான்.
பதவி முடிஞ்சால் அவர் பதவி ஓய்வு பெற்று அவர் அடுத்த கட்ட வேலைக்கு தான் போகணும். வெயிட்டிங் லிஸ்ட்டில் இருக்கிற நபர் தான் மேலே வரணும். நீங்கள் ஏன் பதவி நீட்டிப்பு பண்ணுறீங்க? இதுவே ஊழல் தான். அப்போ உங்களை யார் விசாரிக்கிறது? உங்களை என்னைக்கு அமலாக்கத்துறை விசாரிக்கும்? அப்போ உங்களுக்கு எதிராக அமலாக்கத்துறை இது வரைக்கும் நோட்டீஸ் அனுப்பியிருக்கா? மோடிக்கு எதிராக நோட்டீஸ் அனுப்பியிருக்கா? ஏன் பதவி நீட்டிப்பு பண்ணியிருக்கீங்கன்னு ஒரு முன்னாள் தலைமைச் செயலாளர் ஒரு செயலாளர் வந்து அனுப்புறாரு, கடிதம் அனுப்புறாரு. நீங்கள் வெளிப்படைத்தன்மை இல்லைன்னு கேட்குறீங்க, கடிதம் அனுப்புறாருல்ல. அந்த கடிதத்தை படிச்சுட்டாவது இடி அவங்க மோடிக்கு எதிராக எது நடவடிக்கை எடுத்திருக்கா? அமித்ஷாக்கு எதிராக நடவடிக்கை எடுத்திருக்கா? ஒன்றிய அரசுக்கு எதிராக ஏதாவது நடவடிக்கை எடுத்திருக்கா? எந்த அமைச்சருக்கு எதிராக நடவடிக்கை எடுத்திருக்கா? இப்போ நம்ம சிண்டேவும் சிவசேனாவை உடைச்சாங்களே, இடி அங்கே ரைடு போனுச்சா? சிண்டே வீட்லேயோ அல்லது யார் அவங்க அந்த இப்போ அமைச்சர்களாக இருக்கு யார் வீட்டில் தேவேந்திர பட்னாவிஸ் தான் அதுக்கு முதன்மையாக இருந்தார். அவர் வீட்டில் இடி நோட்டீஸ் அனுப்புனாங்களா? சிபிஐ அவர் வீட்டுக்கு போனாங்களா? இது வரைக்கும் செய்யலையே. அப்போ ஊழல் ஊற்றுக்கடை நீங்கள் இருந்துக்கிட்டு எதிர்கட்சிகளை இழிவுபடுத்த மக்கள்கிட்ட இழிவுபடுத்துறதுக்காக இந்த நாடகத்தை செய்யாதீங்க. இது தவறான நடவடிக்கை. மக்கள் கவனிச்சுட்டு இருக்காங்க. மக்களுக்கு இப்போ எல்லாத்தையும் வேடிக்கை பார்த்துட்டே இருக்க மாட்டாங்க. மக்கள் நிச்சயமாக உங்களுக்கு எதிரான மிகப்பெரிய ஒரு போராட்டத்தை நடத்துவாங்க. அதுக்காக வேலையை நாங்களும் செய்வோம். நன்றி சார். நல்லது.